கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசேஷமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த மாலை வேளையிலும் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை சந்திப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையினுடைய சூழல்கள் எவ்விதமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும், ஆக சூழல்கள் நமக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று உறுதியாக எல்லா நேரத்திலும் கூற முடியாது. ஆனால் சூழல்கள் எந்த விதமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அங்கே we can be happy, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த காலகட்டங்களிலெல்லாம் நாம் அதிகமாக சிலுவை குறித்தும் சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்தும் அவர் சந்தித்த பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நீங்களும் அருமையான ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊரில் கூட்டம் தான் அப்படின்ட்டு. வழக்கமாக ஒரு 7 வாரத்தில் 7 வீக்கெண்ட்ஸில் கூட்டம் நடக்கும். ஆனால் நான் முதல் முறையை தான் கேள்விப்படுறேன், ஒவ்வொரு நாளும் இங்கே கூட்டம் நடைபெறும். அதனால் தொடர்ந்து நீங்கள் நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். எனவே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற நிறைய காரியங்கள் ஏற்கனவே கேட்ட காரியங்களாகவும் இருக்கலாம், அது ஒரு ரிமைண்டராக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே இன்றைய தினத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால எனக்கு என்ன நடந்தது அதை பார்க்க போகிறோம். அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அவர் இரத்தம் சிந்தினார், அவர் பாடுகள் அடைந்தார், பலவிதமான நிந்தைகளை அடைந்தார். அதன் மூலமாக பாவ மன்னிப்பை உருவாக்கினார், ரட்சிப்பை உருவாக்கினார், பாவ விடுதலை உருவாக்கினார். நாம் நித்திய வாழ்வை அடையும்படியான எல்லா காரியங்களும் செய்து முடித்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்ததான எல்லா இடைவெளி நீக்கப்பட்டது. சரி, இப்போ எனக்கு என்ன நடந்தது அதான் முக்கியம். ஹிஸ்டரி நிறைய தெரிஞ்சு வைக்கிறதுல ஒன்றும் புண்ணியம் கிடையாது. இயேசுனார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் to what extent we have been benefited, நாம் எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கிறோம். எனவே நீண்ட காலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறவர்களாகி நாம் மீண்டும் ஒரு முறை இந்த லெந்து காலம் என்று சொல்லப்பட்டதான அந்த காலகட்டங்களிலே நம்மை தற்போது செய்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அப்பொழுது நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால நான் பயனடைந்திருக்கிறேன். இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்காக சிலுவையில் அறையப்படலை, கத்தோலிக்கர்களுக்காகவோ புராட்டஸ்டன்ட்களுக்காகவோ இல்லை பெந்தைகோஸ்தைகளுக்காகவோ அல்ல. இயேசு கிறிஸ்து யாருக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும். அவர் உலக ரட்சகர், ஒரு மத ரட்சகர் அல்ல, ஒரு மத ஸ்தாபகர் அல்ல. அவர் யார்? அவர் வேர்ல்டு ரிடீமர், அதாவது வேர்ல்ட் சேவியர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஏன்னா எல்லா மனுஷங்களும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு மத பிரிவுகளை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதாகமும் ஒரு தகவலை கூறுகிறது. ரோமர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து, இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் அப்படி ஒன்றும் கிடையாது, இந்த மதம் அந்த மதம் அப்படி ஒன்றும் கிடையாது, இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி ஒன்றும் கிடையாது, இந்த நாட்டவர் அந்த நாட்டவர் அந்த மாதிரிப்பட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆல் ஹேவ் சின் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட். எல்லாரும் பாவம் செய்து என்ன நடந்து போச்சுது? எல்லாரும் ஏழைகளாகிட்டாங்க, எல்லாரும் தரித்திரர்களாகிட்டாங்க. அப்படி இல்லை, எல்லோரும் பாவம் செய்து நடந்தது என்ன? தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். அப்போ மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்படியான வாய்ப்பை இழந்து விட்டான். இதனுடைய விளைவாக பிகாஸ் ஆஃப் த சின், அந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்டவருக்காக, ஒரு குறிப்பிட்ட வம்சத்தாருக்காக அல்ல, ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், த ஹோல் மேன்கைண்ட், எல்லாருக்காகவும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது நாம் எந்த அளவிற்கு இவைகளை தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிற சூழலே நாம் அனுபவித்திருக்கிறோம், நாம் அவற்றை பெற்று அவற்றின் மூலமாக பிரயோஜனப்பட்டிருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக என்ன நன்மை நடந்தது, என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறது பார்க்கும் பொழுது, இப்போ இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையில் உள்ள வேத பகுதிகளை நம்ம வாசிக்க கேட்டோம். இதில் 7ஆம் வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே தெளிவா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு, the forgiveness of sin, the redemption, the salvation, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவால கிடைச்சிருக்குது.
அப்போ மனித வாழ்க்கையில் மிகவும் தேவையான ஒன்றுக்காகத்தான் ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறார். மன்னிப்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது நம்ம எல்லாருக்குமே தேவை. பொதுவாகவே நாம் கடவுள்னா, ஆண்டவர்னா, தேவன்னா அவர்கிட்ட என்ன தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? எஸ்பெஷலி கிறிஸ்டின் கம்யூனிட்டியை பார்க்கும் பொழுது இயேசுநாதர்னா என்ன வேணும்? சரீரத்துக்கு சுகம் கிடைக்கணும், வாழ்க்கைக்கு நன்மை கிடைக்கணும், பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும், நன்மை, அதாவது வாழ்க்கையோட ஆசீர்வாதங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணணும், குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கணும், பிள்ளைகளை நல்ல விதமாக படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், கல்யாணமான குழந்தை குட்டி பெறணும். இந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாருமே இயேசுநாதரில் எதிர்பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானவர்கள் தான். தீஸ் ஆர் ஆல் அவர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட நேர்ந்து எதற்குன்னு சொன்னால், மனுஷனுக்கு வருகிற வியாதிகள்லேருந்து குணமாக்குறதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட விட தேவை இல்லவே இல்லை. சொல்லுவாங்க, அவருடைய தழும்புகளினால தானே சுகமானு பைபிள் சொல்லுது. இல்லை, அவர் தழும்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அன்றைக்கு 3.5 வருடம் என்ன செய்தார்? அந்த இஸ்ரேல் நாடகம் சுற்றி திரிந்து அநேகருடைய வியாதிகளை குணமாக்குற, தழும்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே. அப்போது எல்லாருமே எதிர்பார்க்கிறேன்னா, இந்த சரீரத்துக்கு என்ன வேணும், இந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும், அதை நம்ம தேடுறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய மனதிற்கு என்ன வேணும், நம்முடைய இருதயத்துக்கு என்ன வேணும், நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன வேணும், அதை நாம் மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு மன்னிப்பு வேணும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கிறது. தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான சுபாவங்கள், தவறான பார்வைகள், தவறான உறவுகள், தவறான செயல்கள், தவறான பழக்க வழக்கங்கள் என்று தேர் ஆர் சோ மெனி ராங்ஸ். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கின்றது. மனிதன் இயற்கையிலேயே தவறு செய்கின்ற தன்மையோடு தான் பிறந்து வளர்கிறான். அதனால் தவறுகள் மேல் தவறு நடந்து கொண்டிருக்கிறது. சில தவறுகளை சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது அது கருப்பு நிறமாக தோன்றும், சில தவறுகள் வெள்ளை நிறமாக தோன்றும். சிலர் சொல்லுகிற பொய் கருப்பு பொய்யாக இருக்கும், சிலர் நல்லா படித்தவங்க சொல்கிற பொய்யெல்லாம் எப்படி இருக்கும்? வெள்ளை பொய்யாக இருக்கும். ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயிட் காலர் பீப்புளெல்லாம் சொல்கிறது ஒயிட் லைஸ், வெள்ளை நிறத்தில் பண்ணுறது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா பெருமான திசை உள்ள நிறைய பேர் கோழிகளையும் வளர்ப்பின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கோழியை பிடிச்சிட்டு போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? பிடிச்சி கட்டி வச்சு, அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. போலீஸில் நீங்கள் பிடிச்சி கொடுத்துருவீங்க. அதிகபட்சம் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒரு கோழி. அந்த கோழி அவன் திருடிட்டான்னு சொன்னால் அதை திருடன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கட்டி வச்சு அடிப்பாங்க. ஒரு 100-150 ரூபாய்க்காக திருடன். ஆனால் நம்ம அரசியல் தலைவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? எல்லாம் 100 கோடி 150 கோடி. இப்போ நம்ம இந்தியா ரொம்ப முன்னேறி இருக்குது. எல்லாமே 100-50 கிடையாது, ஆயிரக்கணக்கில் தான் இப்போ கணக்கு. 1000 கோடி 500 கோடி. இப்போ அவங்கெல்லாம் நமக்கு யார்? அவர்களும் தேசத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக கருதப்படும்ல. நம்ம இவன் கோழி திருடணும் தான் என்ன பண்ணுவோம்? ஆமாம், அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். படித்தவங்க செய்கிற தவறு ஒன்று, படிக்காதவங்க செய்கிற தவறு ஒன்று. எல்லாமே தவறு தான். ஏன் படிக்காதவன் தவறு செய்கிறானோ அதே காரணத்துக்காக தான் படித்தவரும் தவறு செய்கிறான். எல்லாருமே இன்வர்ட்லி சின்னர்ஸ், மனசுக்குள்ளே யாரை தான் இருக்கிறாங்க? பாவம் செய்கிற தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பாவம் நிகழ்கிறது. அந்த மாதிரி பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு சொன்னால், அந்த பாவத்திற்கு மன்னிப்பு முதலாவது வேணும். முதலாவது ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டியது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் மன்னிப்பு தான், ஃபர்கிவ்னஸ். அதனால அந்த வசனமும் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள்ளே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அந்த பாவ மன்னிப்பு. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் சொன்னால், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டிய, ஒரு நிவாரணம் செலுத்தப்பட வேண்டிய, ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதற்குத்தான் குற்றமற்ற ஆடாக கருதப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்த சிந்தனை இருந்தது. அதன் மூலமாக நமக்கு மன்னிப்பு, தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது. அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? we are set free. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கில்ட்டி கான்சைன்ஸ் அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள துர்மனசாட்சி நீங்க, துர்மனசா, அந்த கில்ட்டி கான்சைன்ஸ், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுடையவளாக. அதாவது போதும்,
துர்மனசாட்சி. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனை ஏற்படுகிறது. நம்பிக்கை இல்லாமல் போகுது, வாழ்க்கையில் தெளிவு இல்லாமல் போகுது, குழப்பமாக இருக்குது. அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு துர்மனசாட்சி. அதனால் மனிதன் தேவனிடத்திலிருந்து ஒரு உரிமையோடு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். அந்த துர்மனசாட்சி, இந்த துர்மனசாட்சியில் இருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுவிக்கிறது. அதன் மூலமாக என்ன நடைபெறுன்னு சொன்னால், நமக்குள் இருந்த ஒரு பேர்டன் என்ன செய்கிறது, நீங்கி போகிறது. we are set free. நம்ம விடுவிக்கப்படுகிறோம். அந்த பாவம் செய்வதனுடைய விளைவாக இருக்கிற குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, எப்போவாது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கஷ்டம்னு வந்தால் முதலாவது நமக்கு சிந்தனை என்ன வருது சொல்லுங்க? யார் செஞ்ச பாவமோ, நான் செஞ்ச பாவமோ, எங்கள் அம்மா செஞ்ச பாவமோ, அப்பா செஞ்ச பாவமோ, எங்கள் அப்பாவுக்கு அப்பா செஞ்ச பாவமோ, இல்லை அவருக்கு அப்பா செஞ்ச பாவமோ, இல்லை அவருக்கு அப்பா செஞ்ச பாவமோ. எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் மனுஷன் பெரும்பாலும் முதலாவது சிலர் வெளிப்படுத்தி சொல்லுவாங்க, சிலர் வெளிப்படுத்த மாட்டாங்க. மனசுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். மனசுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இது என்ன, இதை நாம் செஞ்ச தவறு என்ன. எல்லாருமே கடந்து போன காலங்களில் தவறு செய்த பின்னணி உடையவளாக இருக்கிறபடினால வாழ்க்கையில் ஒரு நோய் நொடி நஷ்டம் கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உடனே என்ன சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல இருக்கு. அதனால தான் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக சந்தோஷத்தோடு ஒரு பூஜை செய்கிறத விட நிறைய பேர் என்ன செய்வாங்க, பரிகாரம் தான் தேடுவாங்க. தோஷம் நீங்கணும், பிரச்சனை, அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும். அந்த தவறுகளுக்காக கடவுள் நம்ம மேலே கோப பார்வை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது, கோயிலுக்கு செல்லுகிற பொழுது, பக்தி ஸ்தலங்களுக்கு செல்லுகிற பொழுது அந்த விதமாக பல நேர்ச்சைகள் செய்கிறது, பல்வேறு விதமான தோஷம் நீங்கும்படியான காரியங்கள் செய்கிறது. ஆனால் என்ன பண்ணாலும் என்ன போகாது, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி என்கிற அந்த சுமை போகவே போகாது. அந்த சுமையை நீக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்குரிய பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த பூமியில் வந்தார். எனவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற என்ன வசனம் என்ன சொல்லுவாங்க, இந்த பாவ மன்னிப்பு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இரத்தத்தினால் எங்கே இருக்குது? அந்த வசனத்தை முழுசா சொல்லுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் முக்கியம். எங்க இருக்குது? அவருக்குள்ள தான் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, சண்டேஸ் வந்தால் நம்ம எல்லாருமே தவறாமல் செய்கிற ஒரு காரியம் உண்டு. என்ன? விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். அடுத்தது சொல்லுங்களேன், பாவ அறிக்கை செய்கிறது. அப்போ என்ன, எல்லாருக்குமே நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது, அப்படி தானே? அதனால தான் திருச்சபைகளில் அதை ஒரு முறைமையாக வச்சுருக்கிறாங்க. சொல்ல போகிற இந்த கிறிஸ்தவுக்கு செய்கிற பாவத்திலே பெரிய பாவமே இந்த பாவ அறிக்கை செய்த பாவம் தான். ஏன் சொல்லுங்கள்? தவறாமல் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறது, ஒவ்வொரு கூடுகையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாவ அறிக்கை செய்கிறோம். பாவ அறிக்கை செஞ்சால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும். நெக்ஸ்ட் வீக் வரவழில் நம்ம என்ன பண்ணணும், கடந்த வாரம் பாவத்தோடு வந்தேன், ஆண்டோட பாவத்தை மன்னிச்சாரு, விடுதலை ஆகிட்டேன்னு அந்த சந்தோஷத்தோடு ஆண்டோர் ப்ரைஸ் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பாவ அறிக்கை. அப்போ ஏன்னு சொல்லி நமக்கு அதில் இன்னும் ஒரு நிச்சயம் வரவே இல்லை. நம்ம தொடர்ந்து பாவிகளாக தான் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறோம். அதனால் இந்த பாவத்தினுடைய விளைவான குற்ற மனசாட்சி அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறது. அந்த குற்ற மனசாட்சி நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு. அப்போது இந்த மன்னிப்பை நீங்கள் தனியாக வாங்க முடியாது. நீங்கள் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழி விலகி அலைந்தோம் கொண்டோம், அந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் சொல்கிறதுனால யாருடைய பாவம் போகவே போகாது. பாவ மன்னிப்பு எங்கே இருக்குது? ஒரு அறிக்கையில் இல்லை. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. தட் இஸ் இன் கிரைஸ்ட். அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது சேர்ந்து என்ன வருது, பாவ மன்னிப்பு வருது. அப்படி தானே இன்றைக்கி நிறைய பேர் மன்னிப்பை பெற விரும்புகிறாள் என்று மன்னிப்பை வைத்திருக்கிற இயேசுவை பெற விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய என்னன்னு சொன்னால், we have to receive Christ. யோவான் சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெறுகிறார்கள். அப்போது
இயேசு கிறிஸ்துவை ஒரு கோயிலில் போய் நின்றுக்கிட்டு நம்ம வணங்குறோம் வாழ்த்துறோம் அதுவல்ல, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம் அதுவல்ல. இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் பெறணும். இயேசு நம்மோட இருந்தால் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மன்னிப்பு இருக்கும். When we are sure that we are with Christ, also we can be sure that we have been forgiven. நம்ம மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கும். மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிற பொழுது லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காட் நம்ம என்ன செய்யணும் அதை நமக்கு செய்வோம். ஆண்டோட கேட்போம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய நெருக்கடி இது என்ன நமக்கு செய்கிறதுண்டா, முதலாவது பிரச்சனை கஷ்டம் வந்த உடனே இது யார் செய்த பாவம்னு தெரியலையே. அதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் 2 கஷ்டம்னா நம்ம பாவமோ நம்ம அப்பா பாவமோ நினைக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் அதிகமாகிட்டு சொல்ல என்ன பண்ணுறாங்க, யாரோ பில்லி சூனியம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னா முன்னோருடைய சாபம், எங்கள் அப்பாவுக்கு காலத்தில் யாரோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய விளைவாக அந்த சாபம் என்னை தொடர்கிறது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், யார் தப்பு பண்ணாங்களோ, யார் தவறு பண்ணாங்களோ, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வீர்கள் சொன்னால், நீங்கள் செஞ்ச பாவமும் அவுட், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவமும் அவுட், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் முன்னோடு சார் பாவமும் அவுட். அது என்ன செய்யாது, திருப்பி வராது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பில்லி சூனியமும் வராது, மந்திரமும் வராது, பிளாக் மேஜிக்கும் வராது, எந்த விட்ச் கிராஃப்டும் வராது, ஒன்றும் வராது. இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாம் விடுதலை. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார். இப்போது இந்த மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம தொடர்ந்து இந்த மன்னிப்பை பற்றி நிறைய பிரசங்கம் கேட்டு 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 நம்ம அறிவை பெருக்கி கொண்டே போகிறதில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்வீட் என்ன விலை, இந்த ஸ்வீட் என்ன விலை, இந்த ஸ்வீட் என்ன விலை, இதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமாம், சிலர் கொஞ்சம் சாம்பிள் வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒன்று வாங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாம் நம்ம தகவல் அறிந்து கொண்டே இருக்கிறதில்ல. தகவல் அறிந்து கொண்டு அந்த தகவல் என்ன சொல்லுகிறோம் அதன் அடிப்படையில் நம்ம என்ன பெறணுமோ அதை பெறணும். இரண்டாவதாக நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மன்னிப்பினுடைய 2வது பகுதியில் என்னன்னு சொன்னால், இப்போது வாழ்க்கையில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய போதனைலாம் அதிகமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர். ஒருவரை நேசிக்கணும். கணவனை மனைவி நேசிக்கணும், மனைவியை கணவன் நேசிக்கணும், பெற்றோரை பிள்ளைகள் நேசிக்கணும், பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கணும், அண்ணனை தம்பி நேசிக்கணும், தம்பி அண்ணன் நேசிக்கணும், அயலகத்தார் நேசிக்கணும், அண்டை வீட்டார் நேசிக்கணும், அலுவலகத்தில் வேலை பார்க்குற உடனே இருக்கிறதெல்லாம் நேசிக்கணும். அன்பு காண்பிக்கிற பொழுதுதான், நேசம் காண்பிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போ நாம் யாருமே வந்து மற்றவர்களை நேசிக்கணும்னு போதனை பண்ணுறவங்கள அதெல்லாம் தப்புங்க. யாரையும் நேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வேலை உண்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நாம் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுவோம், அவரை நேசி இவரை நேசி இந்த கதையெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே ஒன்று தெரியும். என்ன சொல்கிறாங்க, they admit நம்ம என்ன பண்ணணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அன்புள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம், அன்புள்ளவர்களாக இருக்க முடியலை. ஆக்சுவலி we want to love, we love to love. அன்பாக இருக்கிறதா விரும்புகிறோம், ஆனால் we find it's not possible. ஏன்? உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டஃபஸ்டான ஒரு செயல்பாடு என்னென்னு சொன்னால் அன்பு கூறுறது தான். காசு கொடுக்கலாம், நல்லது செய்யலாம். இப்போ நம்ம விரும்பாதவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம். இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து திருமணங்களுக்கெல்லாம் போய் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, நிறைய உறவினர்கள் செயின் ரிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிறதே இல்லை. விரும்பாமல் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, சில உதவிகளை செய்கிறாங்க. ஆனால் முடியாத காரியம் என்னன்னா மற்றவர்கள் நேசிக்கிறது. சரி, இப்போ நாம் ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிப்போமே, ஏன் நம்மளால் ஒருத்தர் நேசிக்க முடியலை? வாட்ஸ் த ப்ராப்ளம்? இன்னைக்கு எங்கே போனாலும் இந்த பிரச்சனை தான் நமக்கு அதிகமாக சொல்லப்படும். என்ன? நேசிக்கலை 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 நேசிக்கலை. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை, நேசிக்கத்தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் நேசிக்க முடியலை. போதனைகளெல்லாம் நேசி நேசின்னு சொல்லுது. ஆண்டவராக இயேசு அதை தான் சொன்னார். மற்றபடி சீடர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்கள் ஒருவரோடு அன்பாக இருக்கணும். யோவான் 13:34, 35 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரோடு அன்பாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கின்ற பொழுது people will come to know that you are my disciples. நீங்கள் என்னுடைய சீடர்களை அறிந்து கொள்வாங்க. அப்போ உண்மையான கிறிஸ்தவருடைய அடையாளமே இதுதான். அவங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்ன? அவங்க ஒருத்தரோடு நேசிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? சிஸ்டர் நல்லா தலையாட்டுறாங்க. ஒருத்தர் நேசிக்கிறவங்க கேட்டவுடனே அவங்க தான் ரெடியாக தலையாட்டுறாங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆனால் நிறைய பேர் மனம் திறந்து சொல்கிற வேலை, நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்ன பண்ண முடியலை, நேசிக்க முடியலை. அப்போது ஏன் நேசிக்க முடியலைன்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், ஒருவரை நேசிக்கிற முன் வருகிற வேளையில்
அவருடைய ஏதாவது ஒரு செயல், அவருடைய ஏதாவது ஒரு சுபாவம், அவருடைய ஏதாவது ஒரு மனநிலை, அவருடைய ஏதாவது ஒரு நடத்தை, அவருடைய ஏதாவது ஒரு வார்த்தை என்ன ஹார்ட் பண்ணுது. நான் ஒருவரை நேசிக்கணும், ஆனால் அவருடைய ஒரு செயலோ ஒரு சுபாவமோ ஒரு எண்ணமோ ஒரு ஏதாவது ஒன்று என்ன செய்கிறது? தட் இஸ் wounding me, தட் இஸ் injuring me, தட் இஸ் hurting me. அதனால் என்னால் என்ன பண்ண முடியலைன்னா, நேசிக்கணும்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ண முடியலை, நேசிக்க முடியவில்லை. நேசிக்க தடையாக இருப்பது என்ன? எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் நேசிக்க தான் விரும்புகிறாங்க. அன்பு காட்டுறவங்க தான் ஒரு மனிதனாகவே இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர வேண்டும் என்று சொன்னால் அவன்கிட்ட என்ன இருக்கணும்? அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், அந்த லவ், அது மற்றவர்கள் நேசிக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். ஆனால் முடியலை. ஏன் முடியலைன்னு சொன்னால், அவங்க எந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி என்கிட்ட நடந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருகிற பொழுது நம்ம நேசிக்க விரும்பினாலும் நேசிக்க முடியலை. எப்பொழுதுமே மனித வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அப்படி தானே? இதனால் கணவனை மனைவி நேசிக்க முடியவில்லை, மனைவியை கணவன் நேசிக்க முடியலை, பெற்றோரை பிள்ளைகள் நேசிக்க முடியலை, பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்க முடியலை, அண்டை வீட்டார் நேசிக்க முடியலை, சர்ச் பீப்புளை நேசிக்க முடியலை. நேசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, நேசிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நேசிக்க முடியாதபடிக்கு மற்ற நபருடைய ஏதோ ஒரு செயலோ சுபாவமோ அவருடைய வார்த்தையோ அவருடைய செயல்பாடோ எனக்கு பெரிய தடையாக இருக்கிறது. அதனால் யாரையாவது நேசிக்கணும்னு நீங்கள் விரும்பினாலும் உடனே நேசிச்சிட முடியாது. அப்போது என்ன பண்ணுறது? இயேசுநாதர் வர இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்க. நான் ஒன்றும் அதை வேண்டான்னு சொல்லலை. முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? என்ன அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க, நான் எப்படி அவங்கள அன்பாக பார்க்குறது? அவங்க என்ன கோபமாக பார்க்குறாங்க, நான் எப்படி அன்பாக பார்க்குறது? அவங்க என்ன தப்பாக பார்க்குறாங்க, நான் எப்படி அன்பாக பார்க்குறது? அவங்க என்ன எவ்வளவோ எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன், நான் எப்படி அன்பாக அவளை பார்க்க முடியும்? கர்த்தன் நியாயம்தானே? என்ன சொல்கிறீங்க? அப்போது ஒரு நெருக்கடி இருக்குல்ல, there is some problem, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் we are not able to love others, மற்றவர்கள் நேசிக்க முடியல. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனோடு ஒரு தொடர்பினில் இருக்கும் பொழுதும் அவளை நேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும்னா, அதுக்கு ஒரு பேஸ் வேணும், அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். அந்த ஃபவுண்டேஷன் தான் forgiveness. புரிகிறதா? நீங்கள் இன்னொருவரை மன்னிப்பதற்கான மனநிலை உடையவர்களாக இல்லை என்று சொன்னால் அவர்களை நேசிக்க உங்களால் முடியவே முடியாது. அநேகர் நேசிக்கத்தான் ஆர்வப்படுறாங்க, நேசிக்கிறதா they take the first step, ஆனால் முடியலை. ஏன் முடியலைன்னா, மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லையா? if you are not ready to forgive others, we can't love them. அவங்கள என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. நேசிப்பதற்கு தடையாக வருகிற மற்றவர்களுடைய செயல்பாடுகளை முதலாவது மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற மனநிலை இருந்தால்தான் நேசிக்க முடியும். அப்போது நேசிக்கிற ஒரு அனுபவத்துக்கு போகணும்னா மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு போகணும். அதனால தான் மன்னிக்கிற மனநிலை வேணும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். நம்மால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியலை. அப்படியே கொஞ்சம் முடிகிறது மாதிரி காட்டிக்கிட்டாலும் மறக்க முடியலை. மனசுக்குள்ளே வச்சிரும், சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம், தற்காலிகமாக அதில் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அடுத்த மாறுகிற பொழுது அதை மறுபடியும் என்ன செய்யணும், ரினியூ பண்ணுறோம். அப்படி தானே? நீ அன்னைக்கு சொன்னது இன்றைக்கும் என் மனசில் இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறோம். இதுக்கு இடையில கொஞ்ச நாள் ஓடி போச்சுது, ஒருத்தருக்கு பேசியிருக்கோம், பழகிறோம், கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே, இந்த பாரு நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, அது இன்றைக்கும் அவன் மனசுக்குள்ளே இருக்குது, இன்றைக்கும் அதை என்ன நறுக்கு நினைப்படுது, இது பண்ணிட்டே இருக்குது. அப்போது என்ன நடந்திருக்குது? மன்னிச்சிருக்கிறோன்னு சொன்னோமே ஒழிய என்ன பண்ணலை, உண்மையில் மன்னிக்கலை. நம்ம வேடம் போட்டிருக்கோம், அதை நடித்திருக்கிறோம். இந்த போதனைகளெல்லாம் கேட்குறோம்ல, உபதேசம்லாம் கேட்குறோம், சர்ச்சுக்கு போனால் மன்னிங்கன்னு சொல்கிறதுனால இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறோம், மன்னிக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்ய ஒரு வேஷம் போடுறோம். அப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலை, மன்னிக்கலை. மன்னிக்க நம்ம விரும்பினாலும் நம்ம மனசை விட்டு அது போக மாட்டேங்குதுங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன அந்த மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு மனநிலையாக இருக்குது. இல்லை மன்னிக்க விரும்புகிறேன், முடிய மாட்டேங்குதுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்குள்ளே அதை ஃபீல் பண்ணுவார். அதனால தான் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்க நமக்கு சொல்லுகிறார். ஆனால் நம்ம எப்படி இந்த மன்னிப்போகிறோம்? இன்னொருவரை நீங்கள் மன்னித்து வாழ்ந்த உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மற்றவர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு அசௌகரியம் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அதிருப்தி வரும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கோபம் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு எதிர் உணர்வு வரும்.
எந்த ஒரு மனிதரிடத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமான சுபாவங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு மனிதரிடத்திலும் நீங்கள் விரும்புகிற விதமான செயல்பாடுகளை பார்க்கவே முடியாது. எந்த ஒரு மனிதரிடத்திலும் நீங்கள் திருப்தி அடையும்படியான சுபாவங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு நாம் பேச வேண்டியிருக்கிறது, பழக வேண்டியிருக்கிறது, செயல்பட வேண்டியிருக்கிறது. நாம் தனியாக ஒரு தீவை கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ண முடியாது. ஆமாம், நாம் தனியாக ஒரு கைலாசம் ஒரு நாடு, இப்போ ஏதாவது ஒருத்தர் தனியாக ஒரு நாடு உருவாக்கிற கைலாச நாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த திசைகளில் பிறந்து வளர்ந்தாச்சு, நம்ம இங்கே இருக்கிறோம்னா இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம இங்கே ஓடவும் முடியும். ஆனால் மனிதர்களோடு எந்த தொடர்பும் வாழ முடியுமா? கல்யாணம் ஆகி போச்சுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகி போச்சுது. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது, கணவன் மனைவி வாழ வேண்டியிருக்குது. அலுவலகத்துக்கு போகிறோம், கலீக்ஸோடு சேர்ந்து வாழ வேண்டியது இருக்குது. அக்கம் பக்கத்தில் வீட்டார் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் தான் இருக்க வேண்டியிருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்க நமக்கு நம்முடைய மனதுக்கு எதிரான ஏதோ ஒன்று செய்யத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவற்றின் அடிப்படையில் நாம் நடந்து கொண்டால் ஒருவரோடும் வாழவே முடியாது. எங்கே சாமியாராக போயிட வேண்டியதான். அங்கே போனாலும் அந்த தொல்லை விடாது. எங்கே போனாலும் என்ன வருது, நம்ம மனம் கூட தானே வருது. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த மலைக்கு போனாலும் சரி, எந்த குகைக்கு போனாலும் சரி, எந்த தீவுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த மனம் அங்கே தான் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மற்றவர்களை குறித்து நமக்கு ஏற்படுகிற எதிர் உணர்வுகள் வரும். ஆனால் அவைகளின் அடிப்படை செயல்பட்டால் யாரோடும் தொடர்பு வைக்க முடியாது. எனவே இதற்கு ஒரு பரிகாரம் தேடணும். அதுக்கு தான் என்ன வேணும், we need the forgiving capacity, மன்னிக்கிற ஆற்றல் வேணும். அது எப்படி வருகிறது? அதனால தான் முதலாவது இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி எப்பொழுதுமே நாம் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை மட்டும்தான், மற்றவருடைய குறைவுகளை மட்டும்தான் பார்த்து மனம் வருந்துகிறோம். ஆனால் நாமும் இதைவிட அதிகமாக தவறுகிறவர்கள், அதிகமாக பாவம் செய்கிறவர்கள் அறியவில்லை. ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? மனிதன் செய்கிற எல்லா பாவங்களையும் அறிந்திருக்கின்ற கர்த்தர் எல்லா பாவங்களிலிருந்து நாம் மன்னிக்கப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்போது இதை நம்ம உணர வருகின்ற பொழுது, இந்த உணர்வு எப்போ வரும் தெரியுமா? எப்பவும் வராது. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியமாய் வாழ வருகிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறோம், எவ்வளவு பாவமாக நடந்திருக்கிறோம், எவ்வளவு தவறாக நடந்திருக்கிறோங்கிறது எல்லாத்தையும் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி ரியலைஸ் பண்ணுகிற பொழுதுதான் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளோ பெரிய மன்னிப்பு அவசியம் என்பதை உணர முடியும். அந்த மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் பெறுகிற பொழுது நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கான பலமுடையவனாக மாறுகிறேன். இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நான் பெறுகின்ற பொழுது மற்றவர்களை மன்னிப்பதற்கான தூண்டுதலை பெறுகிறேன். ஏன்னா மன்னிக்கப்பட்டவன் தான் என்ன செய்ய முடியும், மற்றவர்களை மன்னிக்க முடியும். இன்றைக்கு நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியலை, மற்றவர்கள் செய்ததை என்னால் மறக்க முடியலை. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் முடியலைங்கிறது இல்லை, மன்னிக்கப்பட்ட ஆற்றல் இல்லை, மன்னிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. அப்போ இந்த லெந்து காலங்கள் எல்லாம் குறித்து நாம் சிந்தித்து கொடுக்க இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டிய என்னவென்னு சொன்னால், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எதற்கு இந்த மன்னிப்பு வேணும்? இந்த மன்னிப்பு ஆண்டவர் பெற்றுக்கொண்டால்தான், இந்த மன்னிக்கப்பட்ட மனம் இருந்தால்தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்ல இயலும். உங்கள் அலுவலகத்தில் எங்களின் மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவை வைத்து கொண்டு செயல்பட முடியும். நீங்கள் வாழுகிற சமுதாயத்தில் மற்றவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்கிற ஒரு மனநிலை வேணும். ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட ரஷ்ஷாக இருக்கிறவள்ள எவனாவது தான் என்ன பண்ணிடலாம், காலை மிதிச்சிடறான். காலை மிதித்த உடனே நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வரோம், என்னமோ அவன் திட்டம் போட்டு நான் இதுக்காகவே 3 நாள் பிளான் பண்ணிட்டு வந்து நம்ம காலை மிதித்த மாதிரி என்ன செய்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்படி தானே? அப்போ அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுறோம், உடனே ஒரு எக்ஸ்பிரஷன் வர்றேன், எரும மாடு மாதிரி. ஆமாம், இவன் தான் பெருசாக ஷூ வாங்கி போட்டு வந்திருக்கான், பெரிய திமிரில் வந்திருக்கிறான், ஏன் காலா கிடச்சது அதுக்கு. அப்படி என்ன பண்ண அவன் எதிர்பார்க்க, நம்ம ரஷ் உள்ள பஸ்ஸில் போயாச்சுன்னா ஓவர் க்ரௌடாக இருக்கிறவங்கள இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் காமன். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த விதமாக ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களால் நம்ம பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, இல்லைன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போனாலும் சரி, இல்லைன்னா ஒரு சமுதாய தொடர்புகள் இருந்தாலும் சரி, ஒரு சர்ச்சுக்கு போனாலும் சரி, உங்கள் உறவு நடுவில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்கு அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பை தருவாங்க. அந்த பாதிப்பின் அடிப்படையில் நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டே வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் மன்னிக்கிற மனநிலை வேணும். எல்லாவற்றையும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டோம் என்றால் வாழ முடியாது.
வாழ வேண்டுமென்றால் மன்னிக்கிற ஒரு மனநிலை வேண்டும். அந்த மன்னிக்கிற மனநிலை நமக்கு ஏற்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பின் அனுபவத்தை தருகிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிற பொழுது நாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெறுகிறோம். மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றதனுடைய விளைவாக மற்றவர்களை மன்னிப்பதற்கும் தகுதி உடையவர்களாகவும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் மாறுகிறோம். அல்லேலூயா. மன்னிக்க முடியவில்லையா? முடியவில்லை என்பதல்ல பிரச்சனை. மன்னிக்க முடியும் விதமாக நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உங்கள் ஆத்துமா மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெறல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, நான் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை எனக்கு தாரும், என்னுடைய கடந்த கால பாவங்கள், என்னுடைய நிகழ்கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் நல்ல தெளிவு வரும், நம்முடைய இருதயத்தில் நல்ல தன்மைகள் வரும். அப்பொழுது மற்றவர்களை மன்னிக்கும்படியான ஒரு ஆற்றல் வரும். You will have the divine ability to forgive others. மற்றவர்களை மன்னிக்கும்படியான ஆற்றலை பெறுவோம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.